ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன், நீர் எங்களை அழைத்து வந்து உங்களுடைய வீட்டின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குகிறேன். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இப்போதும் ஆண்டவரே, இந்த ஆராதனை முற்றிலும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், சிந்திக்கிற வசனங்கள், இவை அனைத்திலும் தேவன் நீர் எங்களோடு இடைப்படும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இன்னும் வர இருக்கிற பிள்ளைகளை, தடைகளை உரித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உங்களுடைய பிரசனத்தை உணர தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பேசுகிற அடியை மறைத்து தேவன் நீர் வெளிப்படும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 16வது பாடலை நாம் பாடுவோம். எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். பாடல் எண் 16. Amen.
தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தினே புறக்கணியே. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் இக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபப்படவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன கண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்யப்படுவோம். சபையார் அனைவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் பயபக்தியோடு ஏற்படுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தம்மை போன ஆறுகளைப் போல நாங்கள் விட்டு அழைத்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணையானதோ உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யலாதவர்களை செய்து கொண்டோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆண்டவரால் செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படி இதன் பாக்கியமுள்ள குற்றவாளிகளான எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயும் பாவத்தை நிமித்தம் கொடுக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் இணைந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கு சிலுவை செய்தருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். வானமெனது சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன நாட்கள் மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணியை போல பாதுகாத்து வழிநடத்தி உங்களுடைய மாறாத கிருபையின் கரம் மூன்றாவது மாதத்திலேயும் ஆண்டவரே கடைசி நாட்களிலே எங்களை அழைத்து வந்திருக்கிறேன். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, இப்போதும் அப்பா தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் சாதிக்கிறவர்களாய் காணப்பட, மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட, தேவன் நீர் கிருபை வரங்களை அதிகமாய் தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இருக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவன் நீர் கூட இருந்து தேவன் நீர் வாய்க்க செய்யும்படியாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். சுவாமி, இப்போதும் ஆண்டவரே இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற காட்சி தரிசனங்களை நீம்பி நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தேவன் நீர் கொடுத்திருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை நீம்பி நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற தரிசனங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களுடைய ஊழியர்கள் உங்களுடைய பார்வைக்கு உண்மையாய் காணப்பட, தேவன் நீர் கிருபை வரங்களை அதிகமாய் தந்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் முயற்சி கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற கனத்துக்குரிய பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராயர் கமிஷனரிகள், பேராயர் உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள்,
ஆண்டவரே அனைத்து திருச்சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே உங்களுடைய கரம், உங்களுடைய வழிநடத்துதல் காணப்படும். ஊழியத்திற்காக எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றையும் கூட சுவாமி ஆண்டவரே கடந்த நாளிலும் வட மாநிலங்களிலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆண்டவரே ஆலயத்தை இனிமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே குறிப்பாக பிள்ளைகள் உற்சாகத்தோடு நாங்கள் கலந்து கொண்டு இப்படி நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைக்காக இன்னும் அநேக தேவாலயங்கள் கட்டப்பட வேண்டும். அதற்காக பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்களிலே முயற்சிகளிலே தேவன் நீர் கூட இருந்து வழிநடத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். குறிப்பாக ஐஎம்எம் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். அதற்காக எடுக்கிற அனைத்து பிரயாசங்களிலும் தேவனின் கூட இருக்க சுவாமி. குறிப்பாக இந்த கல்வி ஆண்டிலே ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே பிள்ளைகள் 1000 பிள்ளைகளை தாங்குவதற்காக ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்கால படிப்பை மேற்கொள்வதற்காக எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றையும் அப்பா தேவன் நீர் கூட இருந்து வழிநடத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். குறிப்பாக பகுதிகளில் உள்ள பிள்ளைகள் படித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே குறிப்பாக பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் மேன்மைப்படவும் தேவன் நீர் கிருபை வரங்களை தந்து வழிநடத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போது சுவாமி உடைய ஆலயத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆலயத்தை மலை மேல் இருக்கிற பட்டணமாக உப்பாக ஒளியாக வைத்திருக்கிறேன். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த ஆலயத்தை பார்த்து நின்ற பிள்ளைகள் பாரத்தோடு, ஏகத்தோடு, கண்ணீரோடு உங்களுடைய பாதத்திலே விண்ணப்பங்களை வைக்கிறார்களோ தேவன் நீர் மறு உத்தரவு கொடுக்கிற கர்த்தர், தேவன் நீர் பதில் தந்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் மனதிலே காணப்படுகிற பாரங்களை, வேதனைகளை நீக்கி போட்டு தேவன் நீர் பிள்ளைகளுடைய வாழ்வை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிங்க சுவாமி. அதே போல ஆண்டவரே திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையில் உள்ள அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திருச்சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து ஐக்கியங்களிலும் ஊழியங்களிலும் உங்களுடைய கரம், உங்களுடைய வழிநடத்துதல் காணப்படட்டும் அப்பா. ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற உண்மை அறியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் பிள்ளைகளை சந்தித்து தேவன் நீர் பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரையும் ஒன்றை கிட்டி சேரவும் தேவன் நீர் கிருபை வரங்களை தந்து வழிநடத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். உங்களுடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும் அப்பா. குறிப்பாக இந்த லெந்து கால தியான ஆராதனைகள், ஆண்டவரே பரிசுத்த வார ஆராதனைகள், பெரிய வியாழன், பெரிய வெள்ளி மற்றும் பண்டிகை ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சிறப்பு ஆராதனைகளிலே தேவன் நீர் கூட இருந்து வழிநடத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். குறிப்பாக வருகிற மாதம் கடைசி ஓய்வு நாள் அன்று நியமிக்கப்பட இருக்கிற மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் ஆண்டவரே பிள்ளைகளை தேவனின் ஆசீர்வதிங்க. அதற்காக எடுத்திருக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றையும் தேவனின் கூட இருந்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். அந்த நாளிலும் குறிப்பாக என்னுடைய ஏரியா இருக்கிற ஐயா அவர்களை தேவநீர் அழைத்து வர இருக்கிறேன். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய மாறாத பிரசன்னம், வழிநடத்துதல் இந்த சிறப்பு நிகழ்வுகளிலே காணப்படட்டும் அப்பா. தொடர்ந்து விடுமுறை வேதாகம பள்ளிக்காக ஜெபிக்கிறோம். ஆகவே அதிலேயும் தேவன் நீர் கூட இருந்து வழிநடத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். அதற்காக எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவன் நீர் கூட இருந்த சுவாமி. பிள்ளைகள் அநேகர் கலந்து கொண்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நீர் கிருபைகளை தந்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். உங்களுடைய கிருபையின் கருத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. திருச்சபையிலே பலவீனமாய் காணப்படுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்களை நீக்கி கொடுக்கிற கர்த்தர், நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தருகிற கர்த்தர், தேவன் நீர் சுகத்தை தந்து பலத்தை தந்து பிள்ளை வாழ்வை தேவனின் ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே இப்போதும் அப்பா சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், தேவன் நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த இயற்கையின் மாற்றங்களினாலே பிள்ளை சரீரங்களிலே எந்த ஒரு பலவீனமும் அணுகாதபடிக்கு காத்துக் கொள்ளுங்க. படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் எழுத இருக்கிற ஆண்டவரே முழு ஆண்டு தேர்வுகளிலே தேவனின் கூட இருங்க. அரசாங்க தேர்வை சந்தித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனின் நல்ல ஞானத்தை தந்து நல்ல மதிப்பெண்ணை எடுத்து உண்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க கிருபை தாங்க. குறிப்பாக செமஸ்டர் தேர்வை சந்திக்க இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனின் ஞானத்தை தாங்க. அனைத்து பிள்ளைகளையும் தேவனின் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய வழிநடத்துதலின் கருத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற, பணி செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய தொழில்களை, வியாபாரங்களை தேவன் நீர் வர்த்திக்க செய்கிற தேவன், வர்த்திக்க செய்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே குறிப்பாக பணி செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பணிகளிலே தேவன் நீர் பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வுகளை, மேன்மைகளை தந்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம்
சுவாமி. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனின் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து பிள்ளைய வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, பற்பல நிலைகளிலே தேவைகளோடு காணப்படுகிற பிள்ளைகளோடு பிள்ளைய தேவைகளை தேவன் நீர் அதனதன் காலத்திலே அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற கத்து தேவன் நீர் பிள்ளைகளுக்கு செய்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். புதிய கல்வி ஆண்டின் தேவைகளுக்காக காத்திருக்கிற பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கல்வியாண்டின் தேவைகளை அப்பா தேவன் நீர் சந்தித்து ஆண்டவரே, குறிப்பாக இந்த கல்வியாண்டின் தேவைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதையும் தேவன் நீர் பிள்ளைகளுக்கு சந்தித்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உங்களுடைய கிருபையின் கரம், உங்களுடைய வழிநடத்தலின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் கூட இருக்கட்டும் சுவாமி. தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த ஆராதனைக்கு இன்னும் வர இருக்கிற பிள்ளைகளை தலைகளை முடித்து கொண்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உங்களுடைய பிரசனத்தை உணர தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை வரங்களை தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசம் பண்ணாமல் தீமையை தெரிவித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு உடையவைகளே, ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 27 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 தொடங்கி 27 முடிய. வாசிக்க வேண்டிய முதலாவது வேதம் லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 27 வசனம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 22 வசனம். ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கட்டுப்படாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகளை யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு நகர்ந்தது. நான் உங்களுக்கு முன்பாக துறைப்படுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் மறவாதுங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யப்படியால் நான் அவர்களை ஆர்வப்படுத்தேன். நீங்கள் அவர்கள் தேசத்தை சொந்திருப்பீர்கள் என்று உங்களுடைய சொன்னேன். வாழும் தேவன் கொடுக்கிற அந்த தேசத்தை உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை பிரித்தெடுத்த உங்களை நானே. ஆகையால் சுத்தமான மிருகங்களுக்கும் அச்சமான மிருகங்களுக்கும் சுத்தமான பறவைகளுக்கும் அச்சமான பறவைகளுக்கும் நீங்கள் வித்தியாசம் பண்ணி நான் உங்களுக்கு பிற்காக என்ன சொல்லி விளக்கும் மிருகங்களாகும் பறவைகளாகும் தரையில் உள்ள யாதொரு பிராணிகளாகும் உங்களை அறுவற்பாதீர்களாக. நான் பசுவாக இருக்கிறபடியால் நீங்கள் எனக்கேற்ற பசுவாக நீங்கள் என்னுடையவராக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை பிரித்தெடுத்து அந்நியம் பார்க்கிறவனும் குடிகொடுக்கிறவனுமாக இருக்கிற புருஷனாகிலும் ஸ்ரீயாகிலும் புதிச்சுடன் அவர்கள் மேல் கல்லெறிவார்களாக. அவர்கள் இரத்தப்படி அவர்கள் மேல் இருக்கக்கூடாது என்று சொன்னேன். நாம் அனைவரும் எழுதின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 62ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் கவனமாக மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 62ஆம் சங்கீதம். தேவனையை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சூழலுக்கும் ஒப்பாவீர்கள்.
என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்தது, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயிருக்கு அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. மேலான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, காவலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்களுடைய கூப்பிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கீழ் மக்கள் மாயையும் மேல் மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதீர்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதீர்கள், ஐஸ்வர்யம் மிகுதியால் இருதயத்தின் மேல் வைக்காதீர்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. கிருபையும் உம்முடையது, ஆண்டவரே, தேவனுடைய ஆனந்தம் செய்கைக்கு தக்கதாக அவர் அளிக்கிறீர். விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார். கொஞ்சம் நாட்டின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மனிதர்கள் எழுதினார். பரமண்டலத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவனின் பரிசுத்தவான்களை வீற்றிருக்கிறார். அவருக்கு எழுதுகிறவரையும் நற்செயலையும் நியாயத்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான சபை, பரிசுத்தவான்களை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உள்ளத்தில் விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்கார்ந்தோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய உள்ள வேத பகுதியை இரண்டாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் ரோமர் 12 1 8 முடிய. அப்படி இருக்க சகோதரரை, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இல்லதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமல் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்களிலிருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவைகளால் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மை தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் அவனுக்கு கடவன். முதலாளியானவன் சிரத்தையாய் இருக்க கடவன். ரட்சிக்க செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் என்பதே. கர்த்தர் இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. வருகிற நாட்களிலே பிறந்த நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளுடைய பெயர்களை நான் அறிவிக்கிறேன். வருகிற 24ஆம் தேதி திரு தீமோத்தி ஐசக் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 25ஆம் தேதி திரு பால் டேனியல் ஐயா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும்
முன்பாக வரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் கேட்கப்படும். ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் இந்த நாளிலும் குறிப்பாக வருகிற நாட்களிலும் பிறந்த நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வாழ்த்து செபிக்கிறோம். தேவன் நீர் பிள்ளைகளை ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிறீர். புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தேவன் நீர் பிள்ளைகளுக்கு தந்து ஒரு பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே பிள்ளைகளை முடிசூட்டி தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் எஞ்சி மன்றாடுகிறோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், தேவன் நீர் ஆசீர்வாதத்தின் நன்மைகளை பெருக செய்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் எஞ்சி மன்றாடுகிறோம். உங்களுடைய கரத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் சுவாமி. திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவனின் தொடர்ந்து நன்மை செய்கிறவராய் சுடித்திருக்கிறீர். அதை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் காணப்படட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதி செய்வது செம்மையானவர்கள் தகும். நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மனதார துதிப்போம், மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான நன்மைகளை ஆண்டவர் அதன் காலத்திலே அதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். நம் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஏனென்றால் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை என்று சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற கர்த்தர், நம்முடைய வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆகவே நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த தூய ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆகவே அந்த ஆவியானவருடைய சுத்தத்திற்கு நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சத்தியத்தின் பாதையிலே நம்மை நடத்துவார். ஏனென்றால் சத்தியத்தை அறிவோம், சத்தியம் நம்மை விடுதலையாகும். ஆகவே நமக்கு விடுதலையை தந்து நம்முடைய வாழ்வை மேன்மை அடைய செய்கிறார். எதிலே நாம் பலவீனமாய் இருக்கிறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படியாய் ஆவியானவருடைய காரியம். ஆகவே நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? அவருடைய பிரசனத்தை உணர்வோம். தூய ஆவி அன்பின் ஆவி தேற்றும் தெய்வமே ஊற்று
காணப்படுகிற தேவன் இந்த இடத்தை மூடி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அன்பினால் நம்முடைய பிள்ளைகளை இடைக்கட்டி வல்லமையினால் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெளிவின் ஆவியை தந்து நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழிநடத்துகிறார். அது நடத்தும் பொழுது நாம் நம்முடைய கிரியைகளிலே ஒரு மாற்றத்தை பெற முடியும். ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். நமக்குள்ளே வாசம் செய்கிற தேவன், நம்மோடு எப்போதும் இருக்கிற தேவன். ஆகவே நம்முடைய இறுதி ஞானத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை மூடி நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். எந்த ஒரு குறைவும் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டவர் நிறைவாய் வழி நடத்துகிறார். அதை நீ ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், மண் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், மண் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் புத்தியில கலந்திருக்கீங்க. என் கண்ணில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் உணர்வுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றியையா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றியையா. நம்முடைய வாழ்க்கையில நிறைவாய் நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அன்பை காட்டி, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு தெளிவை காட்டி, நேர்வழியாய் நம்மை நடத்துகிற கர்த்தர். நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அதைதான் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார். நீ எதை நினைத்தும் நீ கலங்காதே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாரங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே இறக்கி வைத்து விடுவோம். அவர் மேல் நம்முடைய பாரத்தை வைக்கும் பொழுது அவர் நம்முடைய பாரங்களை ஏற்றுக்கொள்கிற கர்த்தர். நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னிக்கிற கர்த்தர். அவர் மன்னிப்பதற்கு தயவை பெறுகிற கர்த்தர். ஆகவேதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உணர்த்தும் போதும் அதை தான் சொல்கிறார். 7-70 முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வார். எபினேசராய் இருக்கிற கர்த்தர், நமக்கு சுகம் தரும் கர்த்தர், நமக்கு புதுபலன் கொடுக்கும் கர்த்தர். அந்த தேவனை நோக்கி காத்திருப்போம். ஏனென்றால் கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவாய் நமக்கு நடத்தி தருவார்.
வா. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே. யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசருக்கு இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசருக்கு இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே. யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வார். ஒருவன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். பணிந்து போவதில்லை. பணிந்து போவதில்லை. ஒருவரை புதுவலன் அடைந்து புதுவலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். பணிந்து போவதில்லை. பணிந்து போவதில்லை. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே. யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வார். ஒருவரையப்பா. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே. யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வார். 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 நம்முடைய வாழ்க்கையிலே எதை குறித்தும் கலங்க வேண்டாம். ஆகவேதான் சொல்கிறார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்திலே சேர்த்து வைப்பதுமில்லை. அவைகளையும் ஆண்டவர் பிழை கூட்டுகிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் பிழைப்பை ஏற்படுத்துகிற கர்த்தர் அல்லவா. அநேக சூழ்நிலைகளிலே நாம் சிந்திக்கிற ஒரு காரியம், எப்படி ஆண்டவர் என்னை இந்த நாட்களிலே நடத்தப் போகிறார் என்று தெரியவில்லை. எவ்வளமாய் என்னை நடத்துவார் என்று தெரியவில்லை. நாளை தினத்தை குறித்து அநேக சூழ்நிலைகளிலே
நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், கவலைப்படுகிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுப்பார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலத்தை தந்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துகிற தேவன். ஆகவேதான் பக்தன் பாடினார், பலன் கொடுப்பவரால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் செய்ய பலனுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் தருவார், நிறைவாய் தருவார். பலத்தை தருகிற தேவன், பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை தருகிற தேவன், எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார். கேட்போமா? உறுதியாய் கேட்போம். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பாடி இந்த பாடலை மகிமைப்படுத்துவோமா? பலன் கொடுப்பவரால் எல்லாவற்றையுமே நான் செய்வேன், எனக்கு ஒரு முறையும் இல்லை. ஆண்டவர் நிறைவாய் என்னை நடத்துவார், நிறைவாய் நடத்துவார். நான் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் என்னை நடத்துவார், மனிதர்கள் அல்ல, ஆண்டவர் என்னை நடத்துகிறார். கேட்போமா? பலன் கொடுப்பவரால், பலன் கொடுப்பவரால், பலன் கொடுப்பவரால் எல்லாவற்றையுமே செய்வேன். மன்னிப்பு அளிப்பவரால், மன்னிப்பு அளிப்பவரால், மன்னிப்பு அளிப்பவரால் எல்லாவற்றையுமே செய்வேன். ரட்சிப்பு தருபவரால், ரட்சிப்பு தருபவரால், ரட்சிப்பு தருபவரால் எல்லாவற்றையுமே செய்வேன். சொல்லுவோமா? எல்லாம் தருபவரால், எல்லாம் தருபவரால், எல்லாம் தருபவரால், எல்லாம் தருபவரால் எல்லாவற்றையுமே செய்வேன். ஜெயம் கொடுப்பவரால், ஜெயம் கொடுப்பவரால், ஜெயம் கொடுப்பவரால் எல்லாவற்றையுமே செய்வேன். எல்லாம் தருபவரால், எல்லாம் தருபவரால், எல்லாம் தருபவரால் எல்லாவற்றையுமே செய்வேன். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுது சுவாமி உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து உடைய வார்த்தைக்கு நேராய் நாங்கள் கடந்து செல்வோம். வார்த்தையினால் உண்டாகிற நன்மைகளை, விடுதலைகளை, ஆசீர்வாதங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனே தந்து எங்களை வழிநடத்துகிற சுவாமி. பேசுகிறது நான் அல்ல, அடியனை மறைத்து தேவன் நீ வெளிப்படுத்துகிற சுவாமி. அடியனை முற்றிலும் தாழ்த்துகிறேன், முற்றிலும் தாழ்த்துகிறேன், முற்றிலும் தாழ்த்துகிறேன். உடைய பாதத்தில் ஒப்புக்கொள்கிறேன் சுவாமி. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அனைவரும் விருந்தோடமாக நம்முடைய கரங்களை தட்டி பாட புத்தகத்திலே 289வது பாடலை நாம் பாடுவோம். பரிசுத்த கூட்டம் 289வது. பரிசுத்த கூட்டம் நடுவில்
ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநிலையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலும் தம்முடைய பிள்ளைகளோடு நமக்கு உணர்த்துகிற தலைப்பு என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, கடவுளும் அவர் ஜனங்களும், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களுமாய் காணப்படுகிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நாமும் தம் கடவுளும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்திலே எவ்வளமான ஐக்கியத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, பிதாவினிடத்தில் கேட்டவைகள் யாவையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுகிறார்? அறிவிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் ஒன்றையும் மறைத்து வைக்கவில்லை, எல்லாவற்றையும் ஆண்டவர் உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார். ஆகவேதான் தம்முடைய பிள்ளைகளிடத்திலே ஆண்டவர் அன்பு உள்ளவராய், ஐக்கியம் உள்ளவராய் தம்முடைய பிள்ளைகளிடத்திலே ஆண்டவர் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு நாம் அதற்கு ஆதாரமாய் நாம் பார்க்கும் பொழுது நாம் வாசிக்க கேட்ட முதலாவது வேத பகுதியாகிய லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவைகளாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீங்கள் எவனமாய் இருக்க வேண்டும்? என்னுடையவைகளாய் இருக்க வேண்டும், என்னுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று மற்ற ஜனங்களிடத்திலிருந்து நான் என்ன பண்ணினேன்? உங்களை பிரித்தெடுத்தேன். நம்மை பிரித்தெடுக்கிற கர்த்தர் எவனமாய் நம்மை பிரித்தெடுக்கிறார்? உடன்படிக்கையை தந்து தம்முடைய பிள்ளைகளை பிரித்தெடுக்கிறார். ஞான ஸ்நானத்தின் மூலமாய் தம்முடைய பிள்ளைகளை பிரித்தெடுக்கிறார். எப்படி? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடன்படிக்கையை தந்து நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்து நம்மை பிரித்தெடுக்கிறார். இங்கு ஆண்டவர் நம்மை பிரித்தெடுக்கும் பொழுது எவ்வளமான ஐக்கியம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நாம் அவருடைய புத்திரராய் இருக்கிறோம், மேய்ச்சலின் ஜனங்களாய், ஆடுகளாய் காணப்படுகிறோம் என்பதை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது 3 காரியத்தை ஆண்டவர் உணர்த்துகிறார். ஏனென்றால் தம்முடைய பிள்ளைகளை எவ்வளமாய் நடத்தினார்? மாதாவின் கசப்பை ஆண்டவர் மதுரமாய் மாற்றி பிள்ளைய வாழ்க்கையிலே தண்ணீரை கொடுத்து தம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணினார்? தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் நடத்தினதை நாம் பார்க்கிறோம். ஐக்கியம் உள்ள தேவன் எவ்வளவு கடினமாய் நடத்தினாலும், ஆண்டவருக்கு எதிராய் போராட்டத்தை ஏற்படுத்தினாலும், தீர்க்கதரிசிக்கு நேராய் கற்களை தூக்கி வைத்து அடிப்பதற்கு காத்திருந்தாலும், ஆண்டவராகிய தேவன் அதை பார்த்து தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எவனமாய் இருக்கிறார்? கோபம் கொள்ளாமல், மீண்டும் சொல்கிறேன், கோபம் கொள்ளாமல் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுகிறார்? ஐக்கியத்திலே நம்மை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆகவேதான் தம்முடைய பிள்ளைகளை அவர் நம்மை புத்திர ஸ்வீகார ஆவியை தந்து அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரங்களிலே ஆண்டவரை நாம் அழைப்பதற்கு எவனமாய் நாம் அழைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் எவனமாய் அநேக நேரங்களிலே அவிசுவாசமான கிரியைகளினால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை அழைத்திருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடவுளும் அவருடைய ஜனங்களும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒருபுறம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஜனமாய் இருக்கிறது, ஒருபுறம் ஆண்டவருடைய சத்தத்தை கேளாத ஜனமாய் இருக்கிறது. ஆகவேதான் அதே நாம் பார்க்கும் பொழுது, மோசே நடத்தும் பொழுது யார் அந்த கானான் தேசத்துக்குள்ளாய் போனார்கள்? சந்ததியார் அந்த கானான் தேசத்துக்குள்ளாய் போனார்கள். காரணம் முறுமுறுப்பு. ஏனென்றால் ஐக்கியம் இல்லை, ஆண்டவரிடத்தில் ஐக்கியம் இல்லை. ஆண்டவரிடம் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்திலே தீர்க்கதரிசியிடம் என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை. ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் உணர்த்துகிற காரியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை உடையவர்களாய் எனப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். ஆனால் என்ன இல்லை? அந்த ஏற்றுக்கொள்ளுதல் காணப்படவில்லை. ஆகவேதான் ஆண்டவர் பார்த்தார், முறுமுறுப்பை பார்க்கிறார், அங்கு ஐக்கியம் துண்டிக்கப்படுகிறது, ஐக்கியம் துண்டிக்கப்படுகிறது. ஆகவேதான் சந்ததியாரை என்ன பண்ணினார்?
அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ளாய் பிரவேசிக்க வைத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவனமாய் முறுமுறுப்போடு ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? கடவுளிடத்துல நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம், மேய்ச்சலி நாடுகளாய் இருக்கிறோம். நாம் எவனமாய் காணப்படுகிறோம் என்பதை நாம் அநேக நேரம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம், அநேக நேரம் நாம் யோசிக்க கடமைப்படுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், 3 காரியத்தின் மூலமாய் தம்முடைய பிள்ளைகளோடு பேச இருக்கிறார். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நம்மை எதற்காக அழைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவைகளால் இருந்தன. அவனவன் இரண்டிருக்கிறாள் தன் முகத்தை மூடி வாசியுங்கள். ஒருவரை ஒருவர் நோக்கி சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய காருண்யத்தினால் எப்படி இருக்கிறது? நிறைந்திருக்கிறது. முதலாவது நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எவனமாய் ஒரு ஐக்கியத்திலே காணப்பட வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பரிசுத்த கடவுளும் பரிசுத்த ஜனமும். முதலாவது பார்க்கும் பொழுது வேதத்தை நாம் பார்க்கிறோம், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருங்கள்? பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அநேக நேரங்களிலே இந்த பரிசுத்தத்தை விட்டு நம்முடைய வாழ்க்கை விலகி போகிறது, இந்த பரிசுத்தத்தை விட்டு நம்முடைய வாழ்க்கை அகன்று போகிறது. ஆண்டவர் எவனமாய் நம்மிடத்திலே ஐக்கியம் வைக்கிறார், கடவுளும் ஜனங்களும் என்று சொல்லும் பொழுது அந்த ஐக்கியத்திலே நாம் இன்னும் அதிகமாய் பலப்படுவதற்கு ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நான் பரிசுத்த, ஆகவே நீங்களும் எப்படி இருங்கள்? பரிசுத்தராயிருங்கள். முதலாவது காரியம் பரிசுத்த கடவுள் பரிசுத்த ஜனம் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய நேரங்களிலே நாம் பரிசுத்தத்தை விட்டு விலகி போகிறோம். இதை நாம் பார்க்கும் பொழுது லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்படின கர்த்தர், நான் அந்த பரிசுத்தராய் இருக்கிறதினால் நீங்களும் எப்படி இருப்பீர்களாக? பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நான் பரிசுத்தராய் இருக்கு. எகிப்து எவனமாய் காணப்பட்டது, நான் அங்கிருந்து உங்களை நான் என்ன பண்ணினேன்? வர பண்ணினேன். போராட்டத்திலிருந்து, வாதையிலிருந்து, வேதனையிலிருந்து, உபத்திரவத்திலிருந்து உங்களை நான் வர பண்ணினேன். நான் எப்படிப்பட்டவர்? நான் பரிசுத்தர். ஆகவே நீங்களும் எப்படி இருங்கள்? பரிசுத்த பிள்ளைகளாய் இருங்கள். நம்மை அழைத்த ஜனம், கடவுளுடைய ஜனம் எவனமாய் இருக்க வேண்டும்? பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் எனப்படுகிறார், அழைக்கிறவராய் காணப்படுகிறார். இதே லேவியராகமம் வாசியுங்கள் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 26:12. லேவியராகமம் 26:12. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். உங்கள் நடுவிலே உலாவுவதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் பரிசுத்தர். ஆகவேதான் நம்மை ஆண்டவர் பரிசுத்தத்திற்கென்று அழைத்த கர்த்தர் நம்மை பிரித்து எடுக்கவில்லை, நம்மை பிரித்து பார்க்கவில்லை, நம்மை எப்படி பார்க்கிறார்? சேர்த்து பார்க்கிறார். ரொம்ப முக்கியம். நிறைய நேரம் நம்ம தான் என்ன பண்றோம்? சக நண்பரிடத்துல பேசும்போது அநேக நேரங்கள்ல சொல்லுவோம், எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்கும் தெரியல, நீ எல்லாம் யாருப்பா, உன் பக்கத்துல நான் நெருங்க முடியுமா, நீ எவ்வளவு பெரிய ஆளுனா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படி சொல்லலைங்க. நம்மளை பார்த்து நம்மளை எப்படி பார்க்கிறாரு? சேர்த்து பார்க்கிறார். ஏனென்றால் பரிசுத்த கடவுள் நம்மை எதற்காக அழைத்தார்? பரிசுத்தத்திற்கென்று அழைத்தார். பரிசுத்த ஜனமாய் இருக்கும்படி நம்மை சேர்த்து பார்க்கிறார். நிறைய நேரங்கள்ல நம்ம தான் என்ன பண்றோம்? விட்டு விலகி போகிறோம்.
பரிசுத்திற்கென்று அழைத்த கடவுளை நோக்கி பார்க்காமல் இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகத்திற்கு நேராய் நம்முடைய வாழ்க்கை தள்ளப்படுகிறது. அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, தம்முடைய பிள்ளைகளை முன்குறித்த கடவுள். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் எதற்காக அழைத்தார்? பரிசுத்தத்திற்கென்று அழைத்தார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். நாமும் பரிசுத்த ஜனமாய் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் அவருக்குரியவர்களாய் ஆண்டவர் நம்மை என்ன பண்ணுகிறார்? அழைக்கிற கர்த்தராய் காணப்படுகிறார். நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை. ஏன் அவருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை? நம்முடைய வாழ்க்கை அந்த பரிசுத்த பாதையிலே நடவாமல் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுகிறது? தள்ளி போகிறது, ஒதுங்கி போகிறது. ஆகவேதான் அந்த பரிசுத்த வாழ்க்கையிலே வாழ்ந்தார்கள். ஏதேன் தோட்டத்திலே எப்போது தள்ளி போகப்பட்டது? ஆண்டவர் அழைக்கிறார், ஆதாமே. யோசிக்கிறோமா? அது வரைக்கும் பரிசுத்தங்களா இருந்தாங்க, எந்த குறையும் இல்ல. ஆண்டவருடைய படைப்புல நிறைவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நம்மளை படைத்ததற்காக மனஸ்தாபப்படுகிறார். யோசிக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தம் சாயலாய் படைத்தார், எல்லாவற்றையும் நிறைவாய் நடத்தினார். ஆனா பரிசுத்த ஜனமாய் வாழும்படி அழைத்த நம்மை படைத்ததற்காய் அவர் என்ன சொல்றாரு? மனஸ்தாபப்படுறாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கும் ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறது. நாம் என்ன பண்ணவில்லை? பரிசுத்தத்தில் நடக்கவில்லை. அப்போதே ஆண்டவர் எழுதி வைத்துட்டாரு. ஏனென்றால் வழி தவறி விழுகிற ஜனங்கள் இன்னைக்கு அநேக நேரங்களிலே அவனவன் தன் இஷ்டப்படி என்ன பண்ணுகிறான்? நடக்கிறான். ஆண்டவரை சிந்திப்பதில்லை. ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பரிசுத்தத்தின் பாதையிலே நடப்பதில்லை. ஆகவேதான் ஆண்டவர் பார்க்கிறார், ஆதாமே ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஒளிந்து கொண்டிருப்பது எதற்கு அடையாளம்? பரிசுத்தத்திற்கு அல்ல, அசுத்தத்திற்கு அடையாளம். இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய அழைப்புக்கு நாம் செவி கொடுப்போமே ஆனால் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் எப்படி வைப்பார்? நெருக்கி நம்மை ஏவுவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நெருக்கி ஏவுவார், நெருக்கி உணர்த்துவார், சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். அநேக நேரங்களிலே நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஐக்கியத்தை விட்டு நம்முடைய வாழ்க்கை விலகி போகிறது. நம்முடைய வாழ்க்கை விலகி போகிறது. ஆண்டவர் மீண்டும் ஆதாமை அழைத்தது போல் நம்மையும் ஒரு அழைக்கிறார், நம்மையும் அழைக்கிறார். காரணம், தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சித்தம் ஒரு ஆடு கூட கெட்டு போக கூடாது. பிள்ளைகளை ஆண்டவர் அவருடைய சத்தியத்தின்படி, அவருடைய திட்ட தீர்மானத்தின்படி 99 ஆட்டை விட்டுட்டாருங்க. இன்னைக்கு நம்ம எந்த ஆட்டுல இருக்கோம்? 99 ஆட்டுல இருக்கோமா? அந்த ஒரு ஆடை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் பிடிச்சாரு, திருப்பி நம்மளை விட மாட்டாரு. யோசிக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பிடிச்சு நம்முடைய வாழ்க்கை புறக்கணிக்கப்படுகிறது, தள்ளப்படுகிறது. காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில தேவை என்கிற நேரம் அவரை பிடித்துக் கொள்கிறோம், மற்ற நேரம் ஆண்டவரை விட்டு விலகி விடுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நான் உன்னை அழைத்தேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மை அழைத்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உண்மைதான். அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்களும் நானும் இப்படி இருக்க முடியாது. ஆனால் அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் மீண்டும் சொல்கிறார், இந்த பரிசுத்தமான ஜனமாய் நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும். அவர் பரிசுத்த, ஆகவே நாமும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தராய் இருக்க வேண்டும். இரண்டாவது அனுபவம், ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பரிசுத்த கடவுள், பரிசுத்த ஜனம் என்று சொன்ன தேவன். இரண்டாவது சொல்கிறார், வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறார், 41ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8-9. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே,
கடையாந்தரங்களிலிருந்து நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து எல்லையிலிருந்து அழைத்து வந்து என்ன சொல்லுகிறார்? ஒரே நிமிடமா உன்னை நான் என்ன பண்ண? எல்லைகளிலிருந்து உன்னை நான் என்ன பண்ணுகிறேன்? அழைத்து. உன்னை நீ எங்கேயோ இருந்த, நம்ம சொல்லுவோம்ல, எங்கேயோ பிறந்து வளர்ந்த நம்மை ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்து நம்மை அழைத்து. இந்த வேற வாக்குத்தத்தம் ஆண்டவர் அதான் சொன்ன, உன்னை அழைத்து. நம்மை ஆண்டவர் அழைத்த தேவன் எதற்காக அழைக்க வேண்டும்? நீயும் நானும் ஆண்டவருடையவன், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். அநேக நேரங்களில் நீங்களும் நானும் சிந்திப்பதில்லை. அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கை அநேக கிரியைகள் மூலமாய் தள்ளப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறார் இல்லை, நம்ம என்ன சொல்கிறார்? வாசியங்கள்மா, அழைத்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை என்ன பண்ணல? வெறுத்து விடவில்லை. இரண்டாவது காரியம், கடவுளும் நாமும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கடவுளும் அவர் ஜனங்களும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் முதலாவது பரிசுத்த கடவுள் பரிசுத்த ஜனமாய் இருக்க விரும்புகிறார். இரண்டாவது ஆண்டவர் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுகிறார்? அழைத்து பிரித்தெடுப்பவர்கள். அழைத்து பிரித்தெடுக்கிறார். ரொம்ப முக்கியம். அழைத்து பிரித்தெடுப்பது எதற்கு அடையாளம் தெரியுங்களா? கரை திரைகளை என்ன பண்ணுகிறார்? நீங்கி போடுகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் காஃபி போடும்போது அது தெரியாது. டீ போடுவோம்ல, டீ போடும்போது டிகாஷனை வச்சு சாப்பிடுவோமா? அதே போலதான் எப்படி ஆண்டவர் வடிகட்டி நம்ம என்ன பண்றாரு? ஆசிரியர்களுக்கு நல்லா தெரியும் எந்தெந்த பிள்ளைய பிடிச்சி இழுத்து இதுல போட்டா சக்சஸா முடியும்ன்றது. அதே போல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் என்ன பண்றாரு? ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? முதலாவது பரிசுத்தத்திற்கு என்று அழைத்த கர்த்தர், நான் பரிசுத்தரா இருக்கிறேன், நீயும் பரிசுத்தமா இருக்கணும்னு சொன்ன தேவன். இரண்டாவது சொல்கிறார், நம்மை அழைத்து என்ன பண்ணுகிறார்? பிரித்தெடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பொல்லாத கிரியைகள், பொல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பிரித்தெடுத்து போடுகிறார். எப்படி என்றால், இந்த லெந்து நாட்களிலே, இந்த தவச நாட்களிலே எப்படி மரம் செடி கொடி தன்னுடைய இலைகளை கீழே விட்டு தன்னை எப்படி புதுப்பித்துக் கொள்கிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அல்லேலூயா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? நீக்கி போட்டு, நீ தான் எனக்கு வேணும்னு சொல்ற, நீ மட்டும் போதும். அல்லேலூயா. அதாவது இன்னும் சொல்ல போனா, ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. பூனை பரலோகத்துக்கு போனா எதை கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க? கருவாடை வச்சுட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த கருவாடு வேண்டாம், யார் வேணும்? நீ தான் வேணும், நீ மட்டும் போதும் எனக்கு. உன்னை நான் தான் அழைச்சேன், உன்னை நான் என்ன பண்றேன்? உன்னை வாழ்க்கையில உன்னை பிரிச்சு எடுக்கிறேன், உன்னை பிரித்து எடுக்கிறேன். உன்னை அசுத்தத்திலிருந்து பரிசுத்தமா உன்னை பிரித்து நான் உன்னை அழைக்கிறேன், அழைத்து உன்னை பார்க்கிறேன். எப்படி கம்ப்யூட்டர் ஸ்கேன் பண்ணும்ல, எப்படி வைரஸ் தான் இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு ஸ்கேன் போட்டா உள்ள இருக்குது இல்லைன்றதை காமிக்கும். அதே போல ஆண்டவர் நம்மை அழைத்து ஸ்கேன் பண்றாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கிரியைகளை பார்க்கிற கத்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அழைத்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசியுங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 18-19 வாசியுங்கள். உலகம் உங்களை பகைத்தால், அது உங்களை பகைப்பதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையவைகளை சிநேகித்திருக்கும். நீங்கள் எப்படி இராதபடியினாலும், உலகத்தாராய் இராதபடியினாலும், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்படினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது.
சுருக்கமா சொல்ல போனா இந்த வசனத்துல இருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், உண்மையா இருந்தா பகைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒழுக்கமா இருந்தா வாழ விடாது. எது? உலகம். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கை ஏன் அநேகரால பகைக்கப்படுது, ஏன் அநேகரால கேள்விக்குறிக்குள்ளாய் நடந்து செல்கிறது? ஆண்டவர் சொல்றார், நீ ரொம்ப நல்லவன்பா. ஏன் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப வேதனைக்குள்ளா இருக்குது? ஏன் ரொம்ப அடிபடுற? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அழைத்த தேவன், அழைத்த பிள்ளைகளை என்ன பண்ணுவார்? சில நேரம் ஸ்கேன் பண்றாருன்றோம்ல, அதுல சில நேரம் அடிபடும், சில வேதனை வரும், சகிக்கணும். எப்படி? ஆபிரகாமை போல யோசிக்கிறோமா? யோனாவை போல யோசிக்கிறோமா? யோனா கூட இல்ல, யோபு பக்தனை போல. சரிங்களா? எவ்வளவு போராட்டம்! அழைத்ததுதான் ஆண்டவர் தான் அழைத்தாரு யோபு பக்தனை. அழைத்த யோபு பக்தன் என்ன சொன்னாரு? நீ உத்தமன், சன்மார்க்கன், உண்மைதான். ஆனால் என்ன பண்ணாரு? சோதனை வச்சாரா? அங்கதாங்க ஸ்கேனிங் இருக்குது. அந்த சோதனையின் மத்தியிலையும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோமா? கடவுளுடைய ஜனமா இருக்கிறோமா? இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்திற்கென்று அழைத்த கர்த்தர் இரண்டாவது நிலை ஆண்டவர் சொல்லும் போது, ஆண்டவர் அழைத்து தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுகிறார்? பிரித்தெடுக்கிறார், பிரித்தெடுக்கிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 20-21. அஞ்ஞானிகள் பலியிடுகையில் தேவனுக்கு அல்ல பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். தொடர்ந்து வாசிக்கமா. நீங்கள் பேய்களோட ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் பேய்களோட ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் தேவனுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. ஆண்டவர் போதுமா என்ன சொல்றாரு? நம்மை அழைத்ததற்கு ஒரு அடையாளத்தை வைக்கிறாரு. நீ அப்படி இருக்கக்கூடாது. நீ எப்படி இருக்கணும்? என்னுடையவனா இருக்கணும். ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்மளை எதுக்கு அழைக்கிறாருன்றது தெரியாமையே உள்ள வந்துடுவோம். அதாவது நான் என்னுடைய ஊழிய காலத்துல இதுவரையிலும் இந்த ஞான ஸ்நானத்திற்கு நான் அறிவிப்பு கொடுப்பேன். பொதுவா இந்த 2 நாட்கள்ல இங்கேயும் நான் ஞானஸ்தானத்திற்கு அறிவிப்பு கொடுக்கிறேன். என்னன்னா, சிலர் நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பிள்ளைய பிடிச்சி இழுத்து ஞானஸ்தானம் எடுத்துதான் ஆகும் இந்த வருஷம். யோசிக்கிறோமா? சரிங்களா? ஆனா அந்த பிள்ளைக்கு உண்மையான ஞானஸ்தானத்துல ஒரு உடன்படிக்கை, ஒரு பாண்ட் இருக்குமான்னு கேட்டா என்ன இருக்காது? இருக்கவே இருக்காது. ஐயோ அப்பா, இந்த 1 வருஷம் விடுங்களா, அடுத்த வருஷம் எடுத்துக்கிறேன்ப்பா. இந்த 1 வருஷம் விடுங்க, அடுத்த வருஷம் எடுத்துக்கிறேன். ஆனா அப்பாவை விட மாட்டாரு. அடுத்த வருஷம் கடவுள் வருகையா இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ண மாட்டாரு? மேல வர மாட்டேன். இல்லையே எப்படியாவது இழுத்து போட்டு உள்ள என்ன பண்ணிடணும்? எடுக்க வச்சே ஆகும். நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு? நமக்கு ஒரு வேறுபாடை நமக்கு வைத்து நம்மை முன்குறித்த கடவுள் நம்முடைய வாழ்க்கையில போதுமானவராய் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நடத்துகிறார். ஏனென்றால் கடவுளும் அவர் ஜனங்களும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்போதும் பிள்ளைகளை என்ன பண்ணுகிறார்? சேர்த்து பார்த்து தன்னோடு பிள்ளைகளாய். ஆகவேதான் அந்த அப்போஸ்தலரை நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், இருவரும் எப்படி இருக்கிறோமா? நிறைவாய் எப்படி இருக்கிறோம்? ஒரே சரீரமாய். யோசிக்கிறோமா? ஒரே சரீரமாய், ஒரே ஆத்துமாக்களாய் இணைந்தவர்களாய். சகலத்தையும் எப்படி வைக்கப்பட்டது? பொதுவாய் வைக்கப்பட்டது. ஆண்டவர் அப்பனமாய் தான் நம்ம என்ன பண்றாரு? அந்த பெந்தைகோஸ்தே எனும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஒருமித்து அந்த ஒரு மனதை தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஜனம் என் ஜனம், என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் என்ன பண்ணுவாங்க? திருப்தி அடைவாங்க.
ஆண்டவர் இரண்டாவது நிலை, ஆண்டவர் அதை சொல்கிறார். கடைசியாய் பார்க்கும் பொழுது மூன்றாவது நிலை நிறைவுபடுத்துகிறார். கடவுளும் என் ஜனங்களும் என்று சொல்லும் பொழுது முதலாவது ஆண்டவர் நம்மை பரிசுத்த கடவுள் பரிசுத்த ஜனமாய் இருக்கும்படி அழைத்தார். இரண்டாவது அழைத்த கடவுள் நம்மை என்ன பண்ணுகிறார்? பிரித்தெடுக்கிறார். மூன்றாவது பார்க்கும் பொழுது வாசியுங்கள் ஏசாயா. மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லும்போது மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் யாராவது ஒரு வாசியுங்கள். மத்திய 25:34. மத்தேயு 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்படுகிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். சகல ஜனங்களுக்கும் உரிய நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் அந்த வேத பகுதியிலே சொல்கிறார். சொல்லும்போது மூன்றாவது நிலை என்ன சொல்கிறார்? சுத்திகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். எப்படி? சுத்திகரித்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுகிறதா? நம்ம பிரிச்சு எடுத்துட்டாரு, சரிங்களா? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில நமக்கு என்ன இருக்குது? அதுலயே சில கலைகள் எல்லாம் ஒட்டி இருக்கும். யோசிக்கிறோமா? என்ன சொல்லுவோம்? நம்ம நண்பர்களையோ இல்ல நம்ம சிநேகிதர்களையோ ரொம்ப ஐக்கியமா இருக்கிறவங்கள பார்த்துன்னு சொல்லுவோம், அவன் அப்பா மாதிரியே அவன் பிள்ளையும் சொல்லுவோம்ல. அந்த அப்பா குணம் தவறாம பிள்ளைகிட்ட இருக்குன்னு சொல்லுவோம். யோசிக்கிறோமா? சில நேரம் அப்பா கிட்ட குறை இருந்துச்சுன்னா பிள்ளைகிட்ட என்ன இருக்கும்? யோசிக்கிறோமா? அந்த குறைய ஆண்டவர் நீக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? திருப்பி ஸ்கேன் பண்றாரு. என்ன சொல்றாரு? உடனே என்ன பண்றேன்? சுத்திகரித்து. நம்மள பிரிச்சுட்டாரு. பிரிச்ச கடவுள் மீண்டும் என்ன பண்றாரு? நம்மள சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்கிறார். எப்படின்னா, இப்போது ஒரு நேரம் நம்ம சிக்கன்லாம் வாங்குவோம். வாங்குற சிக்கன்ல ஒரு நேர காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க? சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க? அப்படியே தோல் இல்லாம என்ன பண்ணிடுவாங்க? கொடுத்துருவாங்க. அது ஒரு காலம். சரிங்களா? இப்போ உள்ள காலம் எப்படி? தோல் பார்க்கவே முடியாது, பிச்சு எடுத்துட்டு அதுதான் சுத்திகரிப்பு. சரிங்களா? இதே போல சில இடத்துல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணுகிறாரு? சுத்திகரித்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆகவேதான் ரொம்ப முக்கியம், ஆண்டவர் சீஷர்களை பார்க்கிறார். அது ரொம்ப ஆப்டான வருகிற ஒரு சம்பவம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது சீஷர்களை ஆண்டவர் பார்க்கிறார். எப்போது பார்க்கிறார்? உயிர்த்தெழுந்த கடவுள் சீஷர்களை பார்க்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? சீஷர்கள் எல்லாம் பூட்டப்பட்ட அறையில இருக்கிறாங்க. பூட்டப்பட்ட அறையில இருக்கும் போது ஆண்டவர் சீஷர்கள் வெளியே சம்பாஷித்து செல்லும் பொழுது நம்மை விட்டு இப்படி சென்று விட்ட அறை என்று சொல்லி பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை பேசிக்கொண்டு சீஷர்கள் செல்கிறார்கள். வேதத்திலே நாம் தெரிந்த அனுபவம் தான். அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? சீஷர்களோட கூட போறாரு. யோசிக்கிறோமா? பேசுறதெல்லாம் கேட்டுட்டே தான் போறாரு. எப்படி? சில நேரம் மனுஷன் எப்படி நம்ம பேசுறதெல்லாம் ஒட்டுக்காது கேட்போம்ல, அதே போல ஆண்டவர் என்னென்ன பேசுறாங்களோ எல்லாத்தையும் கேட்டுட்டே போறாரு. சீஷர்களோட எல்லாத்தையும் கேட்டு போகும்போது, அடடா, இவ்வளவு தூரம் உங்களுக்கு நான் நன்மையை செஞ்சேன், இவ்வளவு தூரம் நான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நான் ஏன் ஜனம், ஏன் சீஷர்கள் உங்களுக்கு எல்லா ஊழிய காரியத்தையும் கொடுத்தேன், நீங்க உலகம் முழுவதும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கின்னு சொன்னேன், என்னுடைய வல்லமையை உங்களுக்கு கொடுத்தேன், உங்களை நான் அழைச்சேன், உங்களை பிரித்தெடுத்தேன், உங்களை சுத்திகரிப்பதற்கு இன்னும் திருப்பி இன்னொரு தடவை சுத்திகரிக்கணுமான்னு யோசிச்சு சீஷர்களை பார்த்து, இனி உங்களை இப்படி வச்சு அப்படி இருக்காதே. அதனாலதான் தோமா ஒரு பக்கம் பார்த்தாரு, இல்ல நான் அவர் என்ன பண்ணணும்? தொட்டு பார்க்கணும், தொட்டு பார்க்கணும். நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கை அந்த விசுவாச வாழ்க்கை நல்ல இல்ல. அந்த சுத்திகரிப்பதற்கு விசுவாசமும் நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம். அங்க சீஷர்கள் விட்டுட்டு போயிட்டாங்க. பேசிட்டே இருக்கும் போது ஆண்டவர் பெத்தானியா வரைக்கும் சீஷர்களோட போறாரு. போயிட்டு சுத்திகரிக்கிறார். எப்படி? நான் உயிரோட தான்ப்பா இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி தம்முடைய கரங்களை உயர்த்தி அவர்களை என்ன பண்ணினார்? ஆசீர்வதித்தார். சுத்திகரிக்கும் தேவன். உன்னுடைய வாழ்க்கை பூட்டப்பட்ட அறையிலே இல்லை. ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்றார், வெளியே வா,
அப்படியே வா. நம்மை சுத்திகரித்து ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர், நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். அதேதான் ஆண்டவர் ஒரு ஐக்கியத்தை தருகிறார். கடவுளும் ஜனங்களும் என் ஜனங்கள் என்று சொல்கிறார், என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் என்று சொல்கிறார். இதை நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார். 9ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 19-20 வசனம். எப்படியெனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிறப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்பும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையும் ரத்தம் இதுவே என்று சொன்னார். எல்லாவற்றையும் செய்து மீண்டும் எனப்படுகிறார். ஈசோப்பையும் எடுத்து சுத்திகரிக்கிறார். ஈசோப்பையும் எடுத்து சுத்திகரிக்கிறார். அதே 9-14 வசனத்தை வாசியுங்கள். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளினாலே சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். செத்த கிரியைகளினாலே சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆண்டவர் அதை உணர்த்துகிறவராய் இருக்கிறார். அநேக வசனங்கள் உண்டு. சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது சொல்கிறார் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் சொல்லும் போது சுத்திகரித்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர், தம்முடைய பிள்ளைகளை சுத்திகரித்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அதே சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்கிறார் 32ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களிலே எவருடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளை பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் தம்முடைய ஜனம் என்று நம்மை அழைப்பதற்கு நீங்களும் நானும் அநேக நேரங்களில் என்ன பண்றோம்? அதை தவறி விடுகிறோம். அந்த ஜனம் ஒரு ஐக்கியத்தை விட்டு விலகி விடுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் எதற்காக முன்குறித்தார் என்றால் பரிசுத்தத்திற்கென்று நம்மை அழைத்த கர்த்தர் பரிசுத்தமாய் நான் இருக்கிறேன், பரிசுத்த ஜனமாய் இருங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் நம்ம இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அழைக்கிறார். அழைத்த கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுகிறார்? பிரித்தெடுக்கிறார். மூன்றாவது, பிரித்தெடுத்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுகிறார்? சுத்திகரிக்கிறார். சுத்திகரித்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அந்த வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவைகளாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்கள், மீண்டும் சொல்றேன், மற்ற ஜனங்கள், அவர்களை போல நம்ம இருக்கக்கூடாது. மற்ற ஜனங்களிடத்திலிருந்து நான் என்ன பண்ணினேன்? பிரித்தெடுத்தேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை எதற்காக பிரித்தெடுக்கிறார்? கடவுளும் அவர் ஜனங்களுமாய் ஒருமித்து வாழ. ஆகவேதான் ஆண்டவர் என்ன சொல்றார்? அருமையான ஒரு வசனம். இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசித்து அவனோடு என்ன பண்ணுவேன்? போஜனம் பண்ணுவேன். அப்போ நம்முடைய தேவன் எவ்வளவு ஐக்கியம் உள்ளவராய் இருக்கிறார் யோசிக்கிறோமா? நம்ம என்ன பண்ணல? நம்முடைய இருதய கதவை திறக்கல. நம்மளோடு போஜனம் பண்ணுவதற்கு, கடவுளும் தமது ஜனங்களும் என்று சொல்லி போஜனம் பண்ணுவதற்கு, ஐக்கியம் கொள்வதற்கு நம்முடைய இதய கதவை திறக்கல. அவரும் என்னோடு கூட
போஜனம் பண்ணலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரும் நாமும் ஒருமித்து நம்முடைய வாழ்வை பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் இந்த லெந்து நாட்களிலே நம்மை அழைத்த தேவன், நம்மை முன்குறித்த தேவன், தொடர்ந்து நம்மை நித்திய வாழ்க்கையை நம்மை வழிநடத்த நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்து தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இன்று ஆராதனை முடிந்த பின்பு ஐக்கியங்கள் நடைபெறும். ஏனென்றால் அடுத்த வாரம் கடைசி வாரம். ஆகவே பிள்ளைகள் பாடல் ஆராதனைக்கான காரியங்களை நீங்கள் மேற்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஓய்வு நாள் பாடசாலை நடைபெறும். பாடல் குழு பயிற்சி சரியான நேரத்திலே, வழக்கமான நேரத்திலே நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். இன்று மாலை ஆராதனை எதுவும் நடைபெறாது. யாரும் இன்னும் எதுவும் சொல்லவில்லை. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் முன் வரும்படி, காட்டேஜ் பிரேயர் நடத்துவதற்கு பிள்ளைகள் நீங்கள் முன் வரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆகவே பிள்ளைகள் வரும் நாட்களிலே, இல்லை என்றால் இந்த ஈஸ்டர் முடிந்தது உடனடி ஆரம்பிப்பதற்கு பிள்ளைகள் நீங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ரவுண்டு ஆரம்பிப்பதற்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வெள்ளிக்கிழமை காலை உபவாச ஜபம் சரியான நேரத்திலே, வழக்கமான நேரத்திலே நடைபெறும். 10:30 மணிக்கு. மாலை லெந்து கால தியான ஆராதனை 7 மணிக்கு நடைபெறும். ஏலவாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் கொடுத்து உதவுங்கள். கொடுத்து வருகிறீர்கள். ஆகவே இன்னும் வைத்திருக்கிற பிள்ளைகள் கொடுத்து உதவும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை சாட்சி மற்றும் பாடல் ஆராதனையாக நடைபெறும். கடைசி வாரமாக இருப்பதனால பிள்ளைகள் தவறாமல் உடைய சாட்சிகளையும் ஐக்கிய பாடல்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். IMM டொனேஷன் புக்குக்கான கடைசி நாள் ஈஸ்டர் பண்டிகை அன்று கடைசி நாள். ஆகவே அனைவர் கொடுத்திருக்கிறீர்கள். இன்னும் கொடுக்க இருக்கிற பிள்ளைகள் அந்த நாட்களுக்குள்ளாய் நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கொடுத்த ஒத்துழைத்த அனைத்து பிள்ளைகளுக்கும் நன்றி. ஆகவே இன்னும் கொடுக்க இருக்கிற பிள்ளைகள் கொடுங்கள். விடுமுறை வேதாகம பள்ளி ட்ரைனிங், அதாவது பயிற்சி முகாம் நடைபெற இருக்கிறது. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி. ஆகவே 2 நபர்கள் அந்த விடுமுறை வேதாகம பள்ளி பயிற்சி முகாமிலே கலந்து கொள்ள வேண்டும். ஆராதனை முடிந்த பின்பு யார் கலந்து கொள்கிறீர்கள் என்பதை நீங்கள் சற்று அதை போதகருக்கு தெரிவித்து செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினம் அது என்ன பண்ண வேண்டும் என்றால் பதிவு கட்டணம் செய்ய வேண்டும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். விடுமுறை வேதாகம பள்ளியானது நமது திருச்சபையிலே 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் கடைசி வாரம் ஆரம்பிக்கப்பட்டு மே மாதம் முதல் ஓய்வு நாளிலே நிறைவு பெறுகிறது. ஆகவே நம்முடைய நண்பர்கள், இணைய நண்பர்கள் யாராவது வரும் பொழுது பிள்ளைகளை என்ன பண்ணுங்க, 2-3 நாள் பிடிச்சி வச்சுக்கோங்க. சரிங்களா? விடுமுறை வேதாகம பள்ளியில கலந்து கொள்வதற்கு நீங்கள் பிள்ளைகளை அழைத்து உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியர்கள் அவசியம். ஆகவே ஆசிரியர்கள் கடந்த ஆண்டிலே எடுத்தது போல அனைத்து ஆசிரியர்களும் இந்த ஆண்டுகளிலும் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அது மாத்திரமல்ல, விடுமுறை வேதாகம பள்ளியிலே அன்பின் விருந்து பிள்ளைகளுக்கு கொடுப்பது வழக்கம். அதற்கும் ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு குடும்பங்கள் நீங்கள் முன் வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கும் ஆயத்தப்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நமது பேராய அளவிலாக நம்முடைய ஆண்கள் ஐக்கிய மாநாடு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நடைபெறும். ஆகவே அதற்கு இனி வரும் நாட்களிலே வர சுற்றறிக்கைகள் தெளிவாக வரும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கும் ஆயத்தப்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே மூப்பர்கள் நியமனத்திற்காகவும் செபித்துக் கொள்ளுங்கள். அதுவும் ஏப்ரல் 27ஆம் தேதி நம்முடைய ஏரியா இயக்குனர் ஐயா அவர்கள் நாள் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அதற்கும் நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். அந்த நாளிலே நடைபெறும். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 358வது பாடலை நாம் ஒரு சில சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். அப்போது கர்த்தருக்கென்று காணிக்கைகள் சேகரிக்கப்படும். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறு போல் தேவனை. 358வது பாடல். நீரோடை வாஞ்சித்து கதரும்
ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். கடவுளும் அவர் ஜனங்களும் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒருமித்து பார்த்து தம்முடைய பிள்ளைகளை என் ஜனங்கள் என்று அழைத்து தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தத்திற்கு என்று அழைத்தார். பரிசுத்த ஜனமாய் தம்முடைய பிள்ளைகளை மாற்றுகிற கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அழைத்து ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுத்த கர்த்தர் பிள்ளைகளை சுத்திகரித்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நீங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உங்களுடைய சமூகத்திலே எங்களை அழைத்து வந்தேன். கேட்ட சத்தியத்தின் மூலமாய் தேவ நீர் எங்களோடு பேசினீர். அதை நீங்கள் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவையோடு வந்த பிள்ளைகள் உண்டு, பாரத்தோடு ஏக்கத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு. பிள்ளைகளை தேவ நீர் அறிவீர். பிள்ளைகளுடைய உள்ள திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் நீர் சுவாமி. பிள்ளைகளை தேவ நீர் பலப்படுத்துகிற சுவாமி. உங்களுடைய வழிநடத்தலின் கரம் பிள்ளைய வாழ்க்கையை காணப்படும். அன்றைய வாழ்க்கையிலே தேவ நீர் வைத்திருக்கிற நிறைவான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீர் எங்களை சுத்திகரித்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கலாம். உங்களுடைய கிருபையின் கரத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முற்றிலும் உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய வழிநடத்தல் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்றைய பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகளுக்காய் ஜெபிக்கிறோம். வை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசம பாகங்கள் அனைத்தையும் தேவனில் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. இப்படி ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் தன்னுடைய தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நிறைவாய் பெற்று அனுபவிக்க கிருபைத்தாங்க. உங்களுடைய மாறாத கிருபையின் கரம் தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் காணப்படும். தேவ நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு போகணும். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள்.